எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. இந்த வீடியோ மூலமாக நீங்கள் கற்றுக்கணுங்கிறதுக்காக மட்டுமே இந்த வீடியோ நான் இதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ எதுவும் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு பண்ணுறது தான் பெட்டர். சரியா? உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை நீங்கள் முறையாக கன்சல்ட் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் போகணும். சரியா? ஆன்லைன் இது பிஸ்னஸ்ங்கிறதே ஒரு ரிஸ்கியானது. சரியா? அதனால் இது ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் மட்டுமே. சரியா? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான கண்டென்ட்டு கிடையாது அப்படின்றத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. உங்களுக்கு தினமும் இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கான்செப்டை எடுத்து தான் நான் இங்கே பேச வந்திருக்கேன். சரியா? இங்கே நிறைய பேருக்கு என்னென்னா, அது பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி, இந்த சார்ட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கிறதுனால தான் என்ன பண்ணிடுறாங்க, லாஸ் பண்ணிடுறாங்க. சரியா? ஸோ அதெல்லாம் சிம்பிளாக இந்த சார்ட்டில் என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பண்ணுற தப்பெல்லாம் இனிமேல் என்ன பண்ண மாட்டோம். சரியா? அப்போது இங்கே நிறைய பேர் அந்த மிஸ்டேக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிஸ்னஸோட ஐடியா என்ன, இந்த பிஸ்னஸ் எப்படி புரிஞ்சுக்கிறது, இந்த பிஸ்னஸோட புரிதல் இல்லாமையே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனால தான் இங்கே நிறைய பேர், அதாவது செபியோட இதுலேயே சொல்கிறாங்கல்ல, 99% ஆஃப் 95% ஆஃப் பீப்புள்ஸ் லாஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் காரணம். சரியா? இந்த மார்க்கெட்டோட ஒர்க்கிங் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, இட்ஸ் ஏ பியூர்லி எமோஷ்னல் பேஸ்டு பிஸ்னஸ். சரியா? எமோஷ்னல் பேஸ்டு பிஸ்னஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இங்கே இப்போ ஒரு ட்ரேடர் இருக்கார். யாருன்னா ஒரு ஊறுகாய் வாங்கி விற்கிற ஒருத்தர் ட்ரேடர் இருக்காருன்னு வச்சுக்கோமே. ஊறுகாய் வாங்கி விற்கிற ஒருத்தர். சரியா? அவர் ஒரு இடத்துல மார்க்கெட், அந்த இது ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்க. தயாரித்து அவர்கிட்ட வரும். அவர் அதில் ஒரு மார்ஜின் வச்சு அவர் ரீட்டெய்லர்ஸ்க்கு சப்ளை பண்ணுவார். அது மூலமாக அவருக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். சரியா? இப்படி தான் அந்த ஊறுகாய் பிஸ்னஸ் பண்ணுறவர் பண்ணுவார். அவருக்கு அந்த ஊறுகாவோட பில்லிங் ரேட்டுங்கிறது ஃபிக்ஸட். எந்த ஒரு சேஞ்சஸும் வரப்போகிறது கிடையாது. அப்படி சேஞ்சஸ் ஆனால் அவருக்கு முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவர் மார்ஜினையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார். ஆனால் இங்கே நீங்கள் ஒரு ஆப்ஷனை பை பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது நிமிஷத்துக்கு ஏறும், செகண்டுக்கு இறங்கும். இப்படி இருக்கிறதுனால இது பியூர்லி எமோஷன் தான் இங்கே முக்கியமான பிரச்சனை. அப்போது ஏன் சார் இப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும்னு தெரியாது, எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணணும், இந்த பிஸ்னஸை பற்றி முறையாக கற்றுக்கிட்டு தான் இந்த பிஸ்னஸை பண்ணணும். புரியுதா? அதுக்கப்புறம் மார்க்கெட் சைக்காலஜின்னு ஒன்று இருக்குது. அது என்ன சார் மார்க்கெட் சைக்காலஜி? இங்கே யாரெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்களால தான் இந்த எமோஷனலாக ஹேண்டில் பண்ண முடியும். எப்படின்னு சொல்கிறேன். உங்கள் எமோஷனை எப்படி இந்த மார்க்கெட் ட்ரிகர் பண்ணும், மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரே அதுதான். உங்கள் எமோஷனை ஃபஸ்ட்டு ட்ரிகர் பண்ணும். அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? இங்கே என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரியா? நீங்கள் எல்லாரும் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரும்போது என்ன நினச்சிட்டு வந்திருப்பீங்க, நம்மளுக்கு ஒரு டெய்லி ஒரு 500 ரூபாய் கிடச்சா போதும், 1000 ரூபாய் கிடச்சா போதும், ஒரு 2000 ரூபாய் கிடச்சா, அந்த மாதிரி ஒரு இதில் தான், மைண்ட் செட்டில் தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஆனால் இந்த மார்க்கெட் என்ன பண்ணும் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் நினச்சிட்டு வந்தது டெய்லி 500 ரூபாயோ 1000 ரூபாயோ இல்லை 2000 ரூபாயோ போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு உள்ளே வந்தீங்க. டிசிப்ளினாக வந்தீங்க. ஆனால் இந்த மார்க்கெட்டு ஒரு நாள் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். வித்தின் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்லேயே 5000 ரூபா, 10000 ரூபா, 20000 ரூபான்னு என்ன பண்ணும், அள்ளி கொடுக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் மைண்ட் செட் நீங்கள் டிசிப்ளினான ட்ரேடரு. நீங்கள் என்ன நினச்சிட்டு வந்தீங்க, ஒரு நாளைக்கு 500 ரூபா போதும், 1000 ரூபா போதும் அப்படி நினச்சிட்டு வந்தவர் இந்த மாதிரி ஒரு ரிட்டர்னை பார்த்த உடனே உங்கள் மைண்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், பிரேக் ஆகும். உங்கள் மைண்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல
பிரேக் ஆயிரும். நீங்கள் வந்த டிசிப்ளின் வந்து இந்த இடத்துல பிரேக் ஆயிரும். பிரேக் ஆகிட்டு உங்கள் மைண்டு சின்னதாக நீங்கள் நினச்சிட்டு வந்த அமௌண்ட் கிடைச்சா கூட அது என்ன ஆகுது, ஏற்றுக்காது. நீங்கள் நினச்சிட்டு வந்த 500 ரூபா உங்களுக்கு வந்துடும். ஆனால் உங்கள் மைண்ட் என்ன சொல்லும், அன்னைக்கு 5000 ரூபாய் கிடச்சிச்சுல, அன்னைக்கு 10,000 ரூபாய் கிடச்சிச்சுல, அப்போது அந்த மைண்ட் என்ன சொல்லும், இதை அக்செப்டே பண்ணாது, இந்த 500 ரூபாயை அக்செப்ட் பண்ணாது. உங்களுக்கு உங்கள் மைண்ட் செட்டே டோட்டலாக பிரேக் ஆயிரும், டிசிப்ளின் பிரேக் ஆயிரும். இந்த மாதிரி டிசிப்ளின் மைண்ட் செட்டு எல்லாமே பிரேக் ஆகுறதுனால தான் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, எமோஷன் இங்கே ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணி போடுறது, அதே மைண்ட் செட்டு அன்னைக்கு எனக்கு கிடச்சிச்சுல, அதே தான், அதே மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால தான் இங்கே நிறைய லாஸஸ். அப்படி லாஸ் பண்ணக்கூடாதுன்னா உங்கள் டிசிப்ளின்லேருந்து நீங்கள் மாறக்கூடாது. நீங்கள் என்ன நினச்சிட்டு வந்தீங்க, உங்கள் டிசிப்ளின் என்னங்கிறத எப்போவுமே மறந்துடக்கூடாது. இதுதான் மார்க்கெட் சைக்காலஜி. உங்களோட மைண்ட் செட்டையே ஆட்டோமேட்டிக்காக பிரேக் பண்ணி உடைச்சிரும். எப்படி உடைக்கும், இப்படி தான் அதிகமாக கொடுத்து உங்களோட டிசிப்ளினை காலி பண்ணிடும், உங்கள் மைண்ட் செட்டை காலி பண்ணிடும், உங்கள் கேபிட்டலையும் காலி பண்ணிடும். புரியுதா? ஸோ இங்கே மார்க்கெட் சைக்காலஜி, இதுதான் மார்க்கெட் சைக்காலஜி. இதை யாரெல்லாம் புரிஞ்சுக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் எமோஷனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எமோஷனை கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸை ஒழுங்காக உங்களால் பண்ண முடியும். புரியுதுங்களா? அதே மாதிரி கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுக்கணும். கரெக்டான இடத்துல என்ன பண்ணணும், இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டான இடத்துல எக்ஸிட் ஆக தெரியணும், அதுவும் தெரியாது நம்மளுக்கு. அப்போது என்ன பண்ணணும், சார்ட் ரீடிங் அண்டு சார்ட்டை பற்றின புரிதலை நீங்கள் டெவலப் பண்ணணும். ப்ராப்பராக ஒரு மென்டார்கிட்ட நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் அந்த இடத்துல நம்மளுக்கு லோ ப்ரைஸில் இருக்கா ஹை ப்ரைஸில் இருக்கா மார்க்கெட்டு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். புரியுதா? ஸோ இது எல்லாத்தையும் நீட்டாக பொறுமையாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் இந்த பிஸ்னஸை ஒழுங்காக பண்ணலாம். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். சரியா? கான்செப்ட் என்னன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்பர் தியரி ஏற்கனவே நம்ம போன வாரமே அந்த வீடியோ போட்டிருந்தோம். நம்மளுக்கு பிடிக்காத சில பேர், நம்ம வளர்ச்சியை பொறுத்துக்க முடியாதவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்களெலாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். சரியா? சில பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் நிறையா கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நம்மளுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடும். இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் கேண்டில்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். அவங்களுக்கு அவ்வளோதான், அதுக்கு மேலே ஆண்டவன் பார்த்துக்குவான் அப்படின்ட்டு நம்ம கடந்து போவோம். ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான், அதை பார்த்துக்குவான். நம்மளுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பீப்புள்ஸ் நிறையா இந்த பிஸ்னஸை பற்றின புரிதலும் இதுவும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இந்த பிஸ்னஸில் இந்த செபி சொல்கிற மாதிரி 95% ஆஃப் பீப்புள்ஸ் லாஸ் பண்ணுறதுக்கு புரிதல் இல்லாதது தான் காரணம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த புரிதலை கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான் நம்ம நல்ல நல்ல கண்டென்ட்டாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? சரி, இங்கே பாருங்கள், கான்செப்டுக்குள்ளே போகலாம். கான்செப்ட் ரொம்ப சிம்பிள், நீங்களே பார்த்துருப்பீங்க. இது என்னது, ஒரு மேஜிக்கல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? மேஜிக்கல் நம்பர். அது என்ன சார் மேஜிக்கல் நம்பர் அப்படின்னா 178 அப்படின்ற ஒரு மேஜிக்கல் நம்பரை தான் இங்கே நம்ம படிக்க போகிறோம். சரியா? இந்த மேஜிக்கல் நம்பர் எப்படி ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகலாம் அப்படின்றத நம்ம இங்கே படிக்கலாம். சரியா? 178ங்கிற ஒரு சப்போர்ட்டு, ஒரு நம்பர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக எப்படி ஒர்க் ஆகலாம்ங்கிறத இங்கே நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, இப்போது எக்ஸாம்பிளுக்கு 23,850 அப்படின்ற ஒரு ப்ரீமியம் என்ன பண்ணுறாங்க, 260 ரூபாயில் இருக்காங்க. சரியா? 23,850ங்கிற ஒரு ப்ரீமியம் என்ன பண்ணுறாங்க, 260 ரூபாயில் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மார்க்கெட் என்ன பண்ணுது, மார்க்கெட்டு பயங்கரமாக ஃபாலோ ஆகிக்கிட்டு இருக்கு. அப்போ ஃபாலோ ஆகும்போது இவங்க
சிஇன்னு வச்சுக்குவோம். இவங்க என்னது சிஇ, இவங்களும் ஃபால் ஆகணும், ஃபால் ஆகி வந்துடணும். அப்போது நம்ம 178ங்கிற மேஜிக்கல் நம்பர் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு அதிகம். புரியுதுங்களா? அப்போது இந்த நம்பர் 260 ரூபாயில் 260 ரூபாயில் இருக்குது. சரியா? இந்த 23,850 சிங்கிறது 260 ரூபாயில் இருக்குது. அப்போது 260 ரூபாய்க்கு கீழே இருக்கிறது 23,900, 950, இவங்க 24,000லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இந்த என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம்னா இந்த 178 அப்படின்ற இந்த சப்போர்ட்டை என்ன பண்ணுறது, பிரேக் பண்ணிட்டு கீழே போயிருந்ததுனால தான் இந்த 23,850ங்கிறது இந்த சப்போர்ட்டை வந்து எடுக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம் அப்படின்றத படிக்கிறோம். புரியுதா? 178ங்கிறது ஒரு மேஜிக்கல் நம்பர். அது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகலாம். இதுக்கு மேலே இருக்கிற ப்ரீமியம் எல்லாமே இதை கிராஸ் பண்ணி சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே போனாங்கன்னா மேலே இருக்கிற எல்லா ப்ரீமியமும் அடுத்தடுத்து இந்த சப்போர்ட்டுக்கு தேடி வர ஆரம்பிப்பாங்க. புரியுதுங்களா? சரியா? அப்போது இதே நேரத்தில் புட் ஆப்ஷன் அவங்க என்ன பண்ணுவாங்க, கீழே இருந்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி அவங்க எல்லாரும் உள்ளே வர ஆரம்பிப்பாங்க. எல்லாரும் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். புரியுதா? 23,950 அவங்க இங்கேருந்து என்ன பண்ணலாம், இந்த சப்போர்ட்டை தேடி இந்த ரெசிஸ்டன்ஸை தேடி வந்து இவங்க அதை பிரேக் பண்ணிட்டு மேலே போகலாம். சரியா? 23,950ங்கிறவங்க இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம், இதை கிராஸ் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ இவங்க கிராஸ் பண்ணி மேலே போயிட்டாங்கல்ல சார், அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க, 24,000 அவங்க இதை கிராஸ் பண்ணி மேலே போவாங்க. அதுக்கடுத்து 24,050 இவங்க கிராஸ் பண்ணி மேலே போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இந்த மாதிரி இந்த நம்பர், இந்த மேஜிக்கல் நம்பர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. புரியுதா? 178. ஓகே, சரி. இப்போ இங்கே பாருங்க, 23,850ன்னு சொன்னோம். 23,850 260 ரூபாயில் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். இவங்க இந்த இடத்துக்கு வராங்க, வந்து இதை கிராஸ் பண்ணி கீழே போகிற மாதிரி நினச்சிக்குவோம். நம்ம இதை சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டாங்க. அப்போ கீழே ஒரு நம்பர் இருப்பான். அவன் யாருன்னா அவன் தான் 164. இது எல்லாமே மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவில் வர்ற நம்பர்ஸ் தான். மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் படியும் நம்ம ப்ரீமியம் ரன்னிங் ஆகும் அப்படின்றத தான் இங்கே சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த 164ங்கிற நம்பர் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னா, இந்த 178க்கு மேலே போ அப்படின்னு சொல்லி இவனை ஷிஃப்ட் பண்ணி விடுறதுக்கு வாய்ப்பு அதிகம். புரியுதுங்களா? இந்த இடத்துல 178க்கு மேலே போ அப்படின்னு சொல்லி ஷிஃப்ட் பண்ணி விடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், சும்மா ஒரு கான்செப்டை கற்றுக்கிறா மட்டும் பார்த்தாது, அதை போய் முறையாக நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்க்கணும். பேப்பர் ட்ரேடிங் ஆப் நிறையா இருக்குல்ல, அதில் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்க்கணும். அப்படி பேப்பர் ட்ரேடிங்கில் நீங்கள் ரிப்பீட்டாக பண்ணி பார்த்தா தான் இந்த கான்செப்டு ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். புரியுதா? சும்மா யார் என்ன கான்செப்ட் சொல்லி கொடுத்தாலும் அதை அப்படியே உள்வாங்கிட்டு போய் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணக்கூடாது. அது தப்பு. என்ன பண்ணணும், பேக் டெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்க்கணும். புரியுதா? அப்போ 178 அப்படின்றது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? வாய்ப்பு அதிகம் அப்படின்றத புரிஞ்சுக்கிடணும். சரியா? இந்த மாதிரி யுனிக்காக நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சார்ட்டில் என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரியா? சும்மா சின்ன இதெல்லாம் போய் சில பேர்லாம் அவுட் ஆஃப் த மணியை போய் எடுத்துக்கிட்டு பாவம் அவ்வளோ லாஸ் பண்ணுறீங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒரு கான்செப்டு 10க்கு 8 ட்ரேடு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய கான்செப்டை தான் நீங்கள் என்ன பண்ணணும், படிக்கணும், படித்து தெரிஞ்சுக்கணும்.
ஹீரோ ஜீரோ அது இதுன்னு ஓடுறீங்களே, அதெல்லாம் என்னது 10க்கு ஒரு ட்ரேட் சக்ஸஸ் ஆகலாம், மிச்சம் 9 ட்ரேட் ஃபெயிலியர் தானே ஆகும். அந்த கான்செப்டுக்கெல்லாம் போய் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. அதை போய் கற்றுக்கிறதுல நீங்கள் ஆர்வம் செலுத்துனீங்கன்னா எப்போ சக்சீட் பண்ணுறது? பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். சரியா? அதனால நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்குறீங்க, ஒரு கான்செப்டை படிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த கான்செப்ட் என்ன இருக்கணும், 10க்கு 8 ட்ரேடு வந்து சக்ஸஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அதை நீங்கள் நிறைய பேக் டெஸ்ட் பண்ணணும். பேக் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் பேப்பர் ட்ரேட் பண்ணி அதுலெல்லாம் கான்ஃபிடென்ட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பிஸ்னஸையே நீங்கள் வந்து முறையாக ஸ்டார்ட் பண்ணணும். புரியுதா? அதை நான் மறுபடியும் ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் எல்லா வீடியோவிலையும். கற்றுக்கிட்டு பண்ணுங்க, கற்றுக்காம போய் லாஸ் ஆகாதீங்க. கற்றுக்கிட்டு எந்த ஒரு பிஸ்னஸுமே கற்றுக்கிட்டு பண்ணணும். அந்த பிஸ்னஸை பற்றின புரிதல் உங்களுக்கு இருக்கணும். பிஸ்னஸ்ங்கிறது ரொம்ப 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 கான்சியஸாக பண்ண வேண்டிய விஷயம். புரியுதுங்களா? ஓகே. ஸோ கான்செப்ட் ரொம்ப சிம்பிள், ஈஸியாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை கொஞ்சம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம், நிறைய பேருக்கு இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, அவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஒரு விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால், யாரையும் நம்பி ₹1 கூட கொடுக்காதீங்க இந்த ட்ரேடிங்கில். சரியா? நிறைய பேர் அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் அது இதுன்னு கொடுத்து நிறைய லாஸ் பண்ணியிருக்கீங்க. நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்கள் பணத்தை உங்களை தவிர வேறு யாரும் பத்திரமா பார்த்துக்க முடியாது. நீங்கள் மட்டும்தான் உங்கள் பணத்தை பத்திரமா பார்த்துக்க முடியும். ₹1 சம்பாதிக்கிறதோட கஷ்டம் என்ன அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரிங்களா? அதனால் யாரையும் நம்பி பணம் கொடுத்து ஏமாறாதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் தான் உங்கள் பணத்தை பத்திரமா பார்த்துக்கணும். எந்த ஒரு பிஸ்னஸையுமே புரிதல் இல்லாமல் செய்யாதீங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு செய்யுங்க. சரியா? ஓகே. இது ரியல் சார்ட்டில் நம்மளுக்கு எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்றதையும் போய் பார்த்துடலாம். ஓகே. நம்ம சொன்ன மாதிரி 23,850 அப்படின்ற 23,850 அப்படின்ற கால் ஆப்ஷன் இங்கே வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், அவன் மேலே இருக்கான். கிட்டத்தட்ட எங்கே அவங்க இன்னைக்கு இருந்தது எங்கேயோ இருந்தான். மார்க்கெட்டு இறங்கி வர்றான். கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்து கரெக்டாக பாருங்கள் நம்மளோட மேஜிக்கல் நம்பர் வருது. அந்த இடத்துல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க்காக வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் அந்த இடத்துக்கு வந்தோடனே மார்க்கெட் என்ன பண்ணுது, சப்போர்ட்டாக ஒர்க்காக ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரியே இந்த இடத்துல ஒரு 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மூவ் பண்ணியிருக்காங்க. சரியா? கீழே பாருங்கள், அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வர்ற மாதிரி வர்றாங்க. ஆனால் அந்த 168, 164 இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க, மேலே புஷ் பண்ணி 178க்குள்ளேயே சப்போர்ட்டுக்குள்ளேயே என்ட்ராகிறாங்க. சரியா? இது ரியல் சார்ட்டில் நம்ம பார்க்குறோம். சரியா? புரியுதா? ஓகே. இதே நேரத்தில் இங்கே பாருங்கள், 23,950 அப்படின்ற புட்டு அங்கே மேலே நடந்துகிட்டு இருக்கும்போது இவன் ₹240 இருக்கான். அங்கேருந்து என்ன பண்ணுறான், கடன்னு ஃபாலோ ஆகி வரான். ஆனால் நம்மளோட மேஜிக்கல் நம்பர் இதுதான், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க்காக வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்த உடனே மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க, சடன் பிரேக் பண்ணி அங்கேருந்து மார்க்கெட்டு ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு சிம்பிளாக அழகாக மூவ் ஆகிற போயிருக்காங்க. சரியா? ஸோ மார்க்கெட்டு ரொம்ப சிம்பிள் தான், அதை நீங்கள் படிக்கிற மெத்தடில் தான் இருக்குது. சரியா? இங்கே பாருங்கள், அதுக்கு முன்னாடி மார்க்கெட் கீழேருந்து மேலே வராங்க. மேலே வந்து இங்கே பாருங்கள், இந்த இடம் நம்ம மேஜிக்கல் நம்பர் வந்த உடனே தான் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஸ்டாப் பண்ணுறாங்க. அதான் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக வாய்ப்பு அதிகம்னு சொல்லியிருக்கோம்ல. அப்போ இங்கே பாருங்கள், கரெக்டாக மார்க்கெட் அந்த இடத்துக்கு வந்தோடனே என்ன பண்ணுறாங்க, ஸ்டாப் ஆகுறாங்க 178. மறுபடியும் அதுக்கு மேலே போனோடனே அதை சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த இடத்துல சார்ட்டு ஒர்க்காக வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பியூர்லி மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் அண்ட் இந்த வீடியோ பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ். சரியா? நீங்கள் இதை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். சரியா? ஓகேவா? இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ. இது உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டுமே. ஓகேவா? தேங்க்யூ.